தமிழக ஊடகங்களை எப்படி பாக்குறீங்க? அவங்களோட செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? ஒரு ஊடகங்களோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? அதுதான் அது ஒரு கோழைத்தனம் தம்பி. நீ கேக்குறது இல்ல. நீ யார்? நீ முதல்ல காதுல பஞ்ச வச்சு படுத்துக்கிட்டு பேசவே இல்லை. ஈஸ்வரன் பேசிட்டு அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். கேட்கல என்ன பேசுற? என்ன மரியாதை பேசுற நீ? என்ன மரியாதை பேசுற நீ? பைத்தியக்கார மாதிரி பண்ணாத்தின் இருக்கா. அவன்கிட்ட என்னடி பேச்சு? வாடிங்க. இந்த பைத்தியம்னே முடிவு பண்ணிட்டாங்களே. பாஜக உள்ள வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம அதனால திமுக ரொம்ப பேசக்கூடாது. திமுக தான் பிஜேபி வராத தடுக்கிற ஒரு சோதனை சாவடி மாதிரி பேசிட்டு இருக்கிறதே ஒரு பைத்தியக்காரன். என்ன சாமி ஆடுறீங்க? புல்ல இருக்குதுப்பா உன் பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. கொண்டு வந்ததே அந்த ஐயா. அவன் தான் பல்லக்கு தூக்கி அவன் தான் பல்லடிச்சுட்டு நிற்பான். நீ அவனை போய் திருப்பி அவன் தான் பாதுகாவல மாதிரி பண்ணாதையா நீ. அப்புறம் வட்டமா கடையை பத்திரமா பாத்துக்க. இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க. நான் புலி. பூனை சண்டைக்கு கூப்பிட்டா புலி போய் சண்டை போடுமா இல்ல பேசாம போகுமா? அதை பற்றி யோசிக்கிறேன். என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க கையை முறுக்குற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில் செஞ்சிருந்தா முறுக்கு நகையை முறுக்கு மாதிரி நொறுக்கு ஒடிச்சிருப்பேன். புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி நானே பெரிய பவுன்சர் தான். இல்ல யாராவது பேசுறது இல்ல எப்படி சண்டை போட்டு காட்டணுமா? இல்ல ஒரு முறை தாங்க. ஒரே ஒரு முறை அறுத்து தள்ளிட்டாலும் என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா? அடிச்சா தடுத்து அடிச்சுவேன். இதுதான் அவன் ஸ்டைல். நான் என்ன பண்ணுவேன்? தடையவே அடியாக்கிடுவேன். இப்ப குத்துறான்னு வச்சுக்கிறேங்க. இப்படி கை இப்படி வருது, நான் ஒரே குத்து. உங்க ஸ்டைலு? அவன் அடிக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிருவேன். ஒரு பெரிய மாஸ்டர் சொல்றாரு, நீ ஒரு வீரனை அடிச்சிருந்தா நானே தலைமை வாங்கி இந்த கோப்பையை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய. அந்த பெரிய மாஸ்டர் தான் நாங்க. புரியுதா உனக்கு? அதாவது பச்சை போய் பேசுறேன், ஓபனா பேசுறேன். இந்த கேட்டுக்க எண்ணிலும் பெரிய அறிஞர்கள் இருக்காங்க. பெரியார் அவர்கள் யாரை பார்த்தாலும் என்ன சாதின்னு கேட்பார். நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. சான்று எங்க ஐயா துரைமுருகனே, சான்று அம்மா வாசி. 8வது காலு சின்ன பெண்ணாச்சு. அப்படி இந்த குரங்கு படல்னு சொல்லுவோம்னா அப்படி போகும்போது சரிக்கு விழுந்துட்டேன். ஐயா மேல மோதனா உயிரோட இருக்க. எதிர்த்த மாதிரி லாரி வருது, அது மேல மோதினா என்ன இருக்கும்? அவனை சொல்லி நிறுத்துங்களா? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.